வணக்கம் தோழர்களே. உலகம் முழுவதும் ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய விபத்து அப்படின்னா நேற்று குஜராத் அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியாவினுடைய விமான விபத்து தாங்க. ஒரு பெரிய அளவுல ஒருத்தர் கூட பிழைக்க முடியாத அளவுக்கு டம்மனு விழுந்து பெரும் வெடிப்பாக வெடித்து சிதறிய காட்சிகள் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அதுல நெருக்கி 200க்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள். நான் சிலதெல்லாம் 300 படிக்கிறேன், ஏன்னா மருத்துவ மாணவர்கள் உள்ள இருந்தவங்களே இறந்திருக்கிறாங்கன்னு படிக்கிறேன். ஆனால் ரீசனபிளா நம்ம சொன்னாலும் 200க்கும் மேற்பட்டோர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். எங்க பார்த்தாலும் கருகி போன பிணங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா DNA டெஸ்ட்ல தான் அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். வெறும் கருகி போன சதை பிண்டங்களை எடுத்திருக்கிறாங்க. DNA டெஸ்ட் பண்ணி இனி யார் யாருன்னு சொல்லி அதை பிரிச்சு கொடுக்கணும். ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விபத்து இது. இதுல அந்த உள்ளூர் மக்கள் துணை ராணுவ படையோட சரிசமமா இறங்கி களத்துல மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விமானம் விழுந்த இடம் ஒரு மருத்துவர்கள் தங்கி படிக்கிற ஒரு ஹாஸ்டல்ல. அது மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல விழுந்து போச்சு. அதுல 5 பேர் இப்போதைக்கு பலியானதாக தகவல் கிடைச்சிருக்கு. 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறதா தகவல் சொல்லுது. அப்ப அந்த மாணவர்கள் எத்தனை பேர் இன்னும் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா சிதலமடைந்த அந்த பகுதியை பார்த்தா இன்னும் மரணத்தினுடைய எண்ணிக்கை கூடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் நமக்கு வருகிறது. இப்படி நம்ம இந்த மரணம் குறித்து ஒரு பேர் அச்சத்தோடு இதை நம்ம அணுகிறோம். எங்க பார்த்தாலும் கூக்குரல் கேட்குது, ஐயோ என் உறவினரை காணா, இப்பதான் என் தங்கச்சி ஏற்றி விட்டேன், இப்பதான் எங்க அண்ணனை அனுப்புனேன், ஐயோ அப்படின்னு கத்துற அந்த மரண ஓலம் காதை கிழிக்குது. இந்த சூழ்நிலையில சங்கிகள் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அதுல இந்த சங்கிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, RSS காரர்கள் இறங்கி பெரும் தொண்டு செய்து வருகிறார்கள். இந்த விபத்துல இறந்து போனவர்கள அந்த இடிபாடுகளுக்கு இடையில தொண்டு செய்கிறார்கள் அப்படின்னு சில போட்டோஸ் போடுறது. அப்புறம் பாகிஸ்தான்காரர்கள் இந்த விபத்தை பார்த்து சிரிக்கிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து பரப்புரை பிரச்சாரம். பிணத்தை வைத்து அரசியல் செய்கிற கேடுகட்டத்தனத்தை RSS, BJP, சங்க பரிவார் கும்பல் நிறுத்திக்கணும். இது போல ஒரு கேடுகட்டத்தனத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. உங்களெல்லாம் வச்சு அடிக்கிறாருந்தா இதுக்கு நாங்க செஞ்சு வச்சிருக்க மாட்டோம். ஆனா ஏன் அமைதியா இந்த விபத்தை நாங்க மனிதர்களுக்கான ஒரு பெரிய இழப்பா பாக்குறோம்னா, எல்லா இடத்துலயும் உங்களை மாதிரி கேடுகட்ட அரசியல் செய்யக்கூடாது. இந்த சூழ்நிலையில கூட நாங்க தான் இறங்கி அப்படியே கடுமையா உழைக்கிறோம் அப்படின்னு RSS கும்பல் உழைக்கிறதா ஒரு பரப்புரை பொய் பிரச்சாரத்தை அங்க நடத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த ஜென்மங்க எப்ப இப்படித்தானே பண்ணுங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு அதிர்ச்சி ஆனால் அதிசயமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. ஒருத்தர் மட்டும் அந்த பிளைட்ல இருந்து பெரிய அடி எதுவும் இல்லாம உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு. பாக்குற நமக்கு பேரதிர்ச்சி. நடந்து வராருங்க, ஒரு அடி இல்ல, கால் மட்டும் சின்னதா அடிச்சிருக்கு, தத்தி நடக்கிறாரு. அவர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்றிருக்கிற இந்தியாக்காரர். அவர் பேரு விஸ்வாஸ் குமார். அவர் ஒருத்தர் மட்டும் தப்பிச்சிருக்காரு. என்னையா நடந்துச்சு அப்படின்னா, 11A அவருடைய சீட் நம்பர். இந்த 11A சீட்டு எக்ஸிட் ஒரு பக்கம் இருக்கு. அதாவது எக்ஸிட் டோர்னா எமர்ஜென்சி எக்ஸிட். ஏதாவது ஒரு அவசர காலத்துல டப்புன்னு திறந்து வரலாம். நம்ம அண்ணாமலையும் அவர் ஃப்ரெண்டு இப்ப கல்யாணம் முடிச்ச MP 2 பேரும் சேர்ந்து எக்ஸிட் டோர் அமுக்கி விளையாண்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அந்த டோர் தான் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்னு அதுக்கு பேரு. அந்த டோர் பக்கத்துல இவர் சீட் 11A. அதனால என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் பிரச்சனை ஆகுது, விழுக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எக்ஸிட் டோரை திறந்து டப்புன்னு குதிச்சிட்டாரு. என்ன வேணாலும் ஆகட்டும் அப்படின்னு குதிச்சிட்டாரு. நல்ல வேளை அவருக்கு கட்டடத்துக்கு மேல போயிட்டு இருந்தனால பெரிய அடி இல்லாம கட்டடத்து மேலேயே விழுந்துட்டாரு. அதுல காலில் மட்டும் சின்ன சின்ன அடி, முகத்துல கொஞ்சம் தீக்காயம் பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, சுத்திலும் பிணங்கள், என்னை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் அப்படியே பிடிச்சி தூக்கி என்னை காப்பாத்திட்டாங்க அப்படின்றாரு. அது பெரிய ஆச்சரியங்க. உயிரோட நடந்து வராரு பாருங்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத்தனை மரணத்துக்கு இடையில ஒருத்தர் உயிரோட வர்றாருன்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றத இன்னைக்கு என்னால உணர முடிஞ்சு. இதெல்லாம் தாண்டி இந்த விமானம் இருக்கு இல்லையா, போயிங் ரக விமானம் இருக்கு இல்லையா, போயிங் அப்படின்ற ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம் தயாரிக்கிற
விமானங்கள் தான் இது. இந்த விமானங்கள் தயாரிச்சு 14 ஆண்டுகள் ஆச்சு. 14 ஆண்டுகள் முன்னாடி தான் இந்த விமானத்தை புதுசா தயாரிக்கிறாங்க. ரொம்ப எளிமையான விமானம், ரொம்ப லேசான விமானம், எரிபொருள் கம்மியா செலவழிக்கிற விமானம், கூடுதல் பாதுகாப்புடைய விமானம். இதுவரை இந்த விமானம் விபத்திலே சிக்காத விமானமா. இன்னைக்கு விபத்துல சிக்கின இந்த விமானம் போன்ற விமானங்கள் விபத்திலே சிக்காத விமானம்ன்றால பல நாடுகளும் இந்த விமானங்களை வாங்கி வச்சிருக்கு. அதுல இன்னொரு பெஸ்டான விஷயம் என்ன சொன்னா, ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி இந்த போயிங் நிறுவனம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. 50 லட்சம் பயணங்களை ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற இந்த போயிங் விமானங்கள் நடத்தி இருக்கிறாங்க. அதுல இந்த ரகம் AI 171 நினைக்கிறேன் அந்த நம்பரு. இந்த ரக விமானங்கள் பாதுகாப்பானது, இதுவரை விபத்துக்கே உள்ளானது இல்லைன்னு சொல்றதோட இந்த விமானத்தினுடைய பயணம் குறித்து 6 வாரத்துக்கு முன்னாடி கொண்டாடி தீர்த்திருக்கு இந்த போயிங் நிறுவனம். அதுல என்னன்னா 50 லட்சம் பயணங்களை மேற்கொண்டிருக்கான். 50 லட்சம் பயணங்கள்னா பாருங்க, 100 கோடி மக்களை உலகம் முழுவதும் இருக்கிற இந்த போயிங் இந்த ரக விமானங்கள் ஏத்திட்டு போயிருக்கான். 100 கோடி மக்களை 14 ஆண்டுகள்ல விபத்துல சிக்காத ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கு இந்த விமானம். இது 6 வாரத்துக்கு முன்னாடி கொண்டாடி தீர்க்க இப்போ ஒரு மிகப்பெரிய விபத்தை இந்த விமானம் சந்திச்சிருக்கு. இது பேர அதிர்ச்சியை மக்களுக்கு கொடுத்திருக்கு. இதுக்கு இடையில அமித்ஷா வழக்கம் போல போறாரு. வழக்கம் போல நம்ம அப்படி நெஞ்சு உடஞ்சிருச்சு, நான் மனசு பிரிங்கிருச்சு அப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டு அங்க டெல்லியில உட்காந்துருக்காரு. வழக்கம் போல அமித்ஷா ரோட் வழியாவே போயிட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு அங்க இருக்க முதலமைச்சர்களை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புறாரு. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னா, இவர் இந்த உயிரோட வந்தார் இல்லையா விஸ்வாஸ்குமார், அவரை மட்டும் பார்த்து ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டார் முதலமைச்சரை பார்த்துட்டு. இதுதான் அவரு சொந்த ஊர்ல ஒரு பேரிழப்பு, பெரிய ஒரு வருத்தமான சூழல் இருக்கும்போது கூட முதலமைச்சரா ரொம்ப நாளா குப்பை கொட்டின நம்ம ஐயா 56 இன்ச்சு மோடி போக மாட்டார். இது ஊரறிஞ்சது தானுங்க. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லதுக்கு போகாட்டினாலும் கெட்டதுக்கு போய் நிக்கணும், துயரத்துல போய் நிக்கணும், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது போய் நிக்கணும், நண்பர்கள் சொந்தக்காரங்க யார் வீட்லயும் ஒரு பிரச்சனைனா போய் நிக்கணும்னு எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா மோடி அம்மா அப்படி சொல்லி தரல போல. எங்க எல்லாம் நல்லா பார்ட்டி, கொண்டாட்டம், ஆட்டம் பாட்டம், சந்தோஷம், குதூகலம் இது இருக்கும், அங்க மட்டும் போ தம்பி, பிரச்சனை சிக்கல் கிக்கல்ல போய் நிக்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க போல இருக்கு. பிரதமரான பிறகு அதை கைப்பிடிச்சிட்டு நிக்கிறாரு. போகல, சொந்த ஊரு குஜராத் போகல பிரைம் மினிஸ்டர் மோடி. சரி, இவராவது போய் மக்களை சந்திக்கணும்ல. இப்ப என்ன சிக்கல் தெரியுங்களா, ஒரு பஸ்ஸோ ஒரு ட்ரெயினோ முகத்தை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். டப்பு 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 பிணங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு உடற்கூறாய்வு செஞ்சு கையில கொடுத்துக்கலாம். இப்ப புறம் கறிக்கட்டையா போயிட்டாங்க. அந்த 242 பேர் கறிக்கட்டையா போயிட்டாங்கல்ல, ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு, 241 பேர் கறிக்கட்டையா போயிட்டாங்க. இப்ப நீங்க அவங்கள டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாம அனுப்ப முடியாது, கொடுக்க முடியாது, எதை யாருக்கு என்ன பண்ணணும் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு துயரமானதுல அனுப்பிட்டு இப்பதானே போனா அதுக்குள்ள செஞ்சுட்டாங்கன்னு நெஞ்சில் அடிச்சுட்டாங்க. ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்கணும், அமித்ஷா அவங்கள போய் சந்திச்சிருக்கணும். அந்த மருத்துவமனையினுடைய ஒரு கருத்தரங்கம் நடக்கக்கூடிய ஒரு அறையில அவங்கள பூரா உட்கார வச்சிருக்காங்க. என்ன ஆச்சுன்னே செத்துருப்பாங்கன்னு ஒரு தெரியும். அந்த பணத்தவாது கொடுங்கன்னு கேட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கு ஒரு கூட்டம். அங்க யாருமே போய் சீந்தல பார்க்கல, நாதியத்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதெல்லாம் ஒருத்தர் அழுகிறாரு, வேதனையா இருந்துச்சுங்க. துயரம் யாருக்குமே வரக்கூடாது, சந்தோஷம் எல்லாருக்கும் வரட்டும். பாருங்களேன், பாத்தீங்கல்ல, கண்ணீரோட தன் கூட பிறந்தவரை அனுப்பிட்டு குணமாயிட்டாருன்னா அந்த கொலை கொதிக்குதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, அப்படியே ஈரக்கொலை நடுங்கி போயிருது இல்ல. அந்த முகத்தை பார்க்கும்போது ஆட்சியாளர்களுடைய வேலை என்ன தெரியுமா, ஒரு பெரும் துயர்ல மக்கள் இருக்கும்போது ஓடி போய் அரவணைச்சுக்கிறது தாங்க. நீங்க பெருசா அறுத்தெல்லாம் தள்ள மாட்டீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா குறைந்தபட்ச துயர்ல மக்கள் பக்கத்துல அது நிக்கிறாங்கயா அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கிற ஒரு ஆளாவா ஆட்சியாளர்கள் இருக்கணும். அது பாஜக நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல என்ன புதுசா ஒரு ஐடியா பண்ணிருக்காங்கன்னா, அதுதான் எனக்கு பெரும் கோபத்தை கொடு. நீ ஆர்எஸ்எஸ் காரன் வேலை பார்க்கறான்னு போட்டுக்கோ, அல்லது பாகிஸ்தான்காரன் கக்க 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 கக்கன்னு சிரிக்கிறான்னு போடு. ஆனா அரசு இந்த விபத்து குறித்து ஒரு முக்கியமான விஷயங்களை பேரறிஞர்கள் சொல்லுவதாக பரப்பிக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, விமானிகளினுடைய தவறால, மனித தவறால, அண்டர்லைன் விமானின்னு கூட சொல்ல, மனித தவறால இந்த விபத்து நடந்திருக்கும். கருப்பு பெட்டி இன்னும் கிடைக்கல, உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. திடீர்னு வந்து விழுகுது, விமானம் வெடிக்குது, செதறுது, கண்ணுக்கு முன்னாடி அத்தனை பேர் செத்து போனாங்க. இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விமான நிலையத்திற்கு
3 முறை மேடே கால் வந்துச்சு, நாங்க திரும்ப அடிச்சோம், அவங்களால எடுக்க முடியல, ஒரு குற்றச்சாட்டு. 2வது, விமான நிலையத்தில் இருக்கிற ரேடார்கள் மூலமா பல செய்திகளை நாங்க ட்ரை பண்ணோம், அவங்களுக்கு போகல. ஆனா அவரு விமானி ஒரு செய்தியை ரேடார் மூலம் அனுப்பியிருக்காரு. டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்றாங்க, டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்றாங்க. 7700 7700 என்கிற ஒரு செய்தி அனுப்பியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாங்க ஆபத்துல இருக்கிறோம், ஏதோ பிரச்சனை இருக்கு, பொதுவா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லாம எங்களுக்கு பிரச்சனையில இருக்கும் அப்படின்ற தகவலை அனுப்புவது. இதை தான் அங்க ரேடார்கள் மூலமா அங்க கொண்டு போய் இது பண்றது. அதே மாதிரி அங்க எல்லா விதமான சீதோசன நிலை கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு அப்படின்னு பிளைட் ரேடார் 24 தெரிவிக்குது. இதெல்லாம் நான் ஏன் புள்ளி வரத்தோடு சொல்றேன்னா, இதுக்கு பின்னாடி அவங்க சொன்னதுதான். அப்போ உங்களுக்கு இங்க சீதோசன நிலை நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கு தகவல் கொடுத்தோம், அவங்க தான் எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல. அவர் 7700 கொடுத்திருக்காரு, அதுக்கு என்னன்னு நமக்கு தகவல்னு தெரியல. ஆக இது மனித தவறு என்று சொல்லிடுறார். இங்கதான் எனக்கு இடிக்குது. உங்களுக்கு பிளாக் பாக்ஸ் இன்னும் கிடைக்கல, கருப்பு பெட்டி கிடைச்சாதான் அங்க என்ன நடந்துச்சுன்னே உங்களுக்கு தெரியும். அப்படி கருப்பு பெட்டி கிடைக்காத போதே வல்லுநர்களை வைத்து சொல்லுகிறோம்ன்ற பேர்ல நீங்க திரும்ப யார் மேல போடுறீங்க? அங்க இருக்கிற விமானி மேல, அங்க இருக்கிற பைலட்ஸ் மேல. இதெல்லாம் நியாயமானு தான் நான் அடிப்படையில் கேள்வி வைக்கிறேன். ஏன் இது நியாயம் இல்லைன்றேன்னா, இதுக்கு முன்னாடி 2024 மட்டும் 7 மாசத்துல 14 ரயில் விபத்துகள் நடந்தது. எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க இந்த மோடி அரசு? ஐயோ, இது பூரா இந்த சிக்னல் அவர் சரியா கொடுக்கல, இந்த ஓட்டுநர் போன்ல பேசிட்டாரு, இந்த கம்பையை திருப்பி விடுவார்ல, லைனை திருப்பி விடுறவரு ஒழுங்கா திருப்பி விடல, விபத்து கருவி வேலை, எல்லாமே இந்த மனிதர்கள் மேல குற்றத்தை போட்டாங்க. நாங்க யோகியங்க, இவங்க தான் தப்பு அப்படின்னு தான் இதுவரைக்கும் ரயில் விபத்துக்கு பூரா மோடி அரசு பதில் சொல்லிச்சு. இன்னும் சொல்ல போனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரக்யாக்ராஜ்ல ஒரு விழா நடந்துச்சா, மகா கும்பமேளா. அந்த விழாவில் நிறைய பேர் கலந்துக்கிட்டு ட்ரெயின்ல போகும்போது இடம் கிடைக்காம அடிச்சு பிடிச்சி 5 பேர் செத்து போனாங்க. பிடிச்சி இடிச்சாங்க, அதை உடைச்சாங்க, இதை உடைச்சா. இந்த வீடியோவை போட்டா உடனடியாக அது ஸ்ட்ரைக் பண்ணான், வீடியோ தூக்குச்சு. எக்ஸ் தளத்துல இருந்து அத்தனையும் தூக்க வச்சானுங்க. அப்ப இங்க ஒரு நிகழ்வு நடக்குது, அதை தூக்க வச்சாங்க. போன வாரம் ட்ரெயின்ல பாதுகாப்புக்கு போயிட்டு இருக்கிறாங்க யாரு? ராணுவ வீரர்கள், துணை ராணுவ படையினர். டாய்லெட் பக்கத்துல சுருண்டு சுருண்டு கிடக்குறாங்க. ஒரு டிக்கெட் கூட போட்டு அனுப்ப முடியல. ஒரு பெட்டியை ராணுவ வீரருக்கு ஒதுக்கு. அதை விட என்ன, எல்லையை பாதுகாக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெட்டியை ஒதுக்கி தூங்கி எந்திரிச்சு போங்கப்பான்னு சொல்ல மாட்டேங்களா? தெருவில் டாய்லெட்ல படுத்து கிடக்குறான். இதை நம்ம போட்டப்ப நமக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோ நம்ம போடும்போது அந்த வீடியோவை ஸ்ட்ரைக் பண்ணான், அந்த வீடியோவை அடிச்சு விட்டான் போன மாசம். இவ்வளோ கேடு கட்டவங்க தான் இந்த கும்பல். அப்ப எல்லா தவறுகளையும் மனுஷங்க மேல போட்டுருவாங்க. அதே தான் இங்கேயும் அப்ளை பண்றாங்க. இந்த டாட்டாவுடைய கம்பெனி இது, புரிஞ்சுக்கோங்க. ஏர் இந்தியா டாடா கம்பெனி இப்ப டாடா கிட்ட இருக்கு. முதல்ல தான் அது இந்திய அரசாங்கத்திட்ட இருந்துச்சு. மோடி வந்த பிறகு எல்லாத்தையும் வித்துருவாப்ல, எல்லாத்தையும் கிட்டத்தட்ட வித்துட்டாப்ல. அதுல ஒண்ணு விற்கப்பட்டதுதான் இந்த ஏர் இந்தியா விமானம். இப்ப என்னன்னா, மனித தவறுனா முதல்ல போயிங் விமான தயாரிப்பு மேலையும் குற்றம் வராது, டாடா மேலையும் குற்றம் வராது. யார் மேல குற்றம் வரும்? செத்து போன இந்த ஓட்டுநர் மேல, அதாவது இந்த பைலட் மேல குற்றம் வரும். என்ன நியாயங்க? தகவல் வரட்டுமே, கருப்பு பெட்டி வரட்டுமே, அதுக்கப்புறம் உண்மையை சொல்லுவோமே. இது என்ன நியாயம்? யாரை காப்பாத்துறீங்க? எப்பவுமே நீங்க செத்துட்டு இருக்கிற சாமானிய மக்கள்னா பணக்காரனுக்கு மட்டும் கொடப்பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்களா மிஸ்டர் மோடி? இது என்ன நியாயம்? இதுல டாடா அறிவிச்சிருக்கு, இறந்து போன ஒரு குடும்பத்துக்கும் ஒரு கோடி, இதுல பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு ஒரு கோடி, இந்த மருத்துவம் செய்யற அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்த மருத்துவ செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம் இருக்காங்க. ஏன்னா அத்தனை பேரும் செத்து போனாங்க. ஒருவேளை இந்த மாணவர்கள் இந்த உள்ள வன்கொலையா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம புள்ள செத்து போச்சு, அதுகளை இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க, மேபி அவங்களுக்கு உதவியா இருக்கலாம். 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா அரசு சாமானியர்களுக்கு தவிக்கிறத விட கார்பரேட்ஸ் தவிக்கிறத நிறைய பார்க்க முடியுது தோழர்களே. இளவு வீட்டில் கூட பணத்தில் வைக்கிற 5 ரூபாயிலிருந்து 1 ரூபாயிலிருந்து வாயில போடுற வாக்கரிசி வரையும் களவாணி தின்ற குரூப்கிட்ட நம்ம மாட்டியிருக்கோம். ரொம்ப பொறுப்பா, பொறுமையா, ரொம்ப திட்டமிட்ட முடிவை நம்ம எடுக்கணும் இந்த காவி கும்பலுக்கு எதிராக.